நண்பா எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பேசினது வந்து பார்த்துருப்பீங்க. மகளிர் தினத்தில் வந்து ஐயோ நான் வந்து பொண்ணா பிறக்காம போயிட்டேனே, பையனா பிறந்துட்டேனே அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய வந்து பொறாமையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல நல்ல திட்டங்கள் அப்படின்றது தளபதி விஜய் வந்து பெண்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. மாதம் வந்து 2500 ரூபா பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க பாதுகாப்புக்கு தளபதி பண்ண வேலையா இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து இன்னைக்கு பேசினதை தாண்டி சில கொத்தடிமைகள், சில அடிமைகள், சில எனக்கு வாயில் நல்லா வருது, சில ஊடகங்கள் அப்படின்ட்டு வந்து சில வேசி ஊடகங்கள் அப்படின்னு இருக்குங்க. நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, சில வேசி ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் வந்து தப்பா திரிச்சு தளபதி என்ன பேசுறாரோ அது சம்பந்தமே இல்லாம திரிச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அது என்னவா மாத்திருக்காங்கன்றது சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து தளபதியோட ஒய்ஃப் அதாவது சங்கீதா வந்து இன்னொரு மனு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து விஜய் வந்து வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அதை ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 22 அவங்க மனு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து இன்னைக்கு வேற விஷயமே இல்லையே. இன்னைக்கு வந்து விஜய் வந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு, மகளிர் தினத்தில் வந்து பேச போறாரு, அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சில எச்ச மீடியாக்கள் வந்து அன்னைக்கு நடந்தது வந்து இன்னைக்கு மனு கொடுத்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அட மானம் கேட்டவனுங்களா, இன்னைக்கு சனிக்கிழமைடா, எந்த கோர்ட்டா இன்னைக்கு திறந்திருக்கும், எந்த அளவுக்கு லாஜிக் இல்லாம இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் வந்து முட்டாள் நினைச்சிட்டீங்களா, அந்த அளவுக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு நல்ல திட்ட உதவிகளை வந்து பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, சில விஷயங்கள் வந்து என்ன சுத்தி போயிட்டு இருக்கு, அதை நினைச்சு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க, ஹர்ட் ஆகிறீங்கன்னு தெரியுது, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் ஆகுது, அது மட்டும் கிடையாது, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, இது வந்து ஒர்த்தே இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்படிதான் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒர்த்து இல்லை, நீங்க ஃபீல் பண்றது ஒர்த்தே இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய பிரச்சனைன்றது பர்சனல், நான் பார்த்துக்கிறேன், அதை சரி பண்ணிக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தாரே தவிர அவர் சங்கீதாவையும் விவாகரத்து விஷயத்தையும் வந்து ஒர்த்து இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் நிறைய அடிமை நியூஸ் சேனல்ஸ் வந்து தளபதி விஜய் வந்து சங்கீதாவை தான் வந்து ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, விவாகரத்து விஷயத்தை ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி எப்பயும் பண்ற மாதிரி வந்து அந்த விளக்கு பிடிக்கிற கேவலமான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க பண்ற இந்த அருவருப்பான அரசியல் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. தளபதி மேல வந்து தப்பே இல்லைன்னு வந்து இப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி அண்ணா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு வந்து இதுதான் உண்மையான நிலவரமா இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன முட்டு கொடுத்தாலும் எவ்வளவு முக்குனாலும் சரிதான், எங்க விஜய் அண்ணன் வந்து ஒன்னால ஒரு ஆட்ட கூட முடியாது, அசை கூட முடியாதுங்கடா. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.